இருக்கும்போது வணக்கம் கோத்தகிரி நேர்ல நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் தினமும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதும் நிறைய மக்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய வானொலி மூலியமாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பகிர்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய குரலையும் ரொம்பவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. வணக்கம் கோத்தகிரி நேர்ல நிகழ்ச்சி தினம்தோறும் 11:30 12 மணி வரைக்கும் அரை மணி நேரம் பயணிக்குது. அப்படிங்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான தலைப்பும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுங்க. 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நேரலையில் உங்களுடைய குரலை பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் குரல் வாயிலாகவும் நீங்கள் பதிவு பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ. எங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நாங்கள் போஸ்ட் போட்டுருவோம். போஸ்ட்டு கீழே கமெண்ட் மெசேஷனில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பும் பார்த்திங்கன்னா, சுய முன்னேற்றம் எத்தனை வயதுலேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? நான் இன்றைக்கி கூகுளில் குவாராவில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இதை படித்தோடனே எனக்கு இதை ரேடியோவில் மக்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு அதை அப்படியே உடனே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மனிதன் பிறந்த உடனேயே நம்மளுடைய சுய முன்னேற்றம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, மனிதன் பிறந்த உடனேயே குழந்தை பிறந்த தினத்திலேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் சுய முன்னேற்றத்தினால தான் மட்டுமே தான் கற்றுட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தன்னுடைய கையில் கிடைக்கக்கூடிய எதையானாலும் தன்னுடைய வாயில் போட்டு பார்த்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி அடைகிறாங்க. அதே மாதிரி காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களை பார்த்துமே அது என்ன அப்படின்னு அது தெரிஞ்சுக்க விரும்புகிறதாகவும், அடிக்கடி பார்க்கக்கூடிய முகங்களை பார்த்து அவங்க தான் நம்மளுடைய சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தந்தி தன்னுடைய நடைய பயிற்சியை பயிர்ந்துக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து சின்ன வார்த்தைகளை கற்றுக்கிட்டு வாக்கியமாக மாற்றி பேச கற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமா, துணை சக்கரம், அதாவது 3 சக்கரம் வாங்கின உதவியோட கொஞ்சம் கொஞ்சமாக நின்று அப்படியே நடந்து மிதிவண்டியை ஓட்ட கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிக்கவும், வாசிக்கவும், ஓடவும், விளையாட்டு பொருட்களை பயன்படுத்தவும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கிறாங்க. இவை எல்லாமே சுய முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுய முன்னேற்றத்தினால எதுவுமே சாத்தியம். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அடிமேல அடி வச்சாதான் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானே? இதை படித்தோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நேயர்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியே இந்த சின்ன விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதும் கூட நிறைய நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம நிறைய நமக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? முக்கியமாக ஒரு கார் இருக்குது, ரோட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை நான் ஓட்டணும் அப்படின்னு நாம் நினச்சா மட்டும் போதுமா? அதுக்கான பயிற்சி, அதுக்கான முயற்சி இதெல்லாமே நாம் எடுக்கணும். அப்போது அந்த காரை நம்ம ஓட்டணும் அப்படின்னா அதில் அந்த காருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்டேரிங் இருக்குது, கியர் இருக்குது, கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, எக்ஸலேட்டர் இருக்குது. இதை மட்டும் பார்த்தா மட்டும் போதுமா? நம்ம ஓட்டிட முடியுமா? அதுக்கான பயிற்சி வேணும். அதுக்கான பயிற்சியை நாம் பெற்றுக்கணும் இல்லையா? ஸோ இந்த பயிற்சியை நம்ம பெற்றுக்கிட்டால் தான் நம்ம வாகனங்களை ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம கூட ஒரு நேரம் இணைய போகிறாங்க. யார் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இணைவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சௌமியா. சொல்லுங்கள் சௌமியா, எங்கே இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கூக்கல்துறை கிராமத்தில் இருக்கீங்களா? ஸோ கூக்கல்துறையில் எந்த கிராமத்தில் இருக்கீங்க? ஓகே. நம்ம கோத்தகிரியில இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் செட் இருக்கு. செட்ல 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூக்கல்துறை கிராமம் இருக்கு. ஓகே. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட இணையணும்னு நினைக்கிறாரு. ஓகே. அவரோட தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக நம்ம பேசலாம். கண்டிப்பாக. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? எப்படி இருக்கீங்க?
ஓகே, நல்லா இருக்கீங்க. உங்க அறிமுகப்படுத்திங்க, உங்க பேர் என்னங்க? பேரு ஜோகின்னு சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க விவசாயம் தான் செய்றோம். விவசாயம். விவசாயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? விவசாயம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு உரத்த குரல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். விவசாயம் விவசாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய உணவுல நம்ம ஒரு பங்கு இல்லையா? ஸோ அதை நான் விவசாயம் அப்படிங்கிறத சாதாரணமாக சொல்லாமல் விவசாயி அப்படின்னு ஒரு வார்த்தையை முளைக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு நீங்கள் தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுய முன்னேற்றம் முக்கியமா மிக மிக அதிகமா சுய முன்னேற்றம் வேணும். ஏன்னா இந்த காலத்து பசங்க வந்து சுய முன்னேற்றம் கம்மி. நாங்க அந்த காலத்துல சுய முன்னேற்றம் வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல நம்ம விவசாயம் செஞ்சு ஹலோ சொல்லுங்க, நீங்க பேசுறது இணைப்புல இருக்கீங்க. ஆமா, விவசாயம் செஞ்சு நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ உங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்ன படிச்சிட்டு இருக்காங்க? 2 பேர் இன்ஜினியர் முடிச்சிட்டாங்க. ஓகே, முடிச்சுட்டு எல்லாம் வேலை போயிட்டாங்க சார். அருமைங்க, அருமை. ஸோ இதில் வந்து சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க முடியுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கான இணைப்பில் நீங்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார். நன்றி. ஸோ இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு விவசாயியாக அவங்களுடைய பார்வையில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு விவசாயியாக இருந்து 2 பிள்ளைகளையுமே அவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவங்க வந்து இன்னைக்கு வேலைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கௌரவமாக ஒரு கர்வீயமாக சொன்னாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய பேசவும் போகிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான தலைப்பில் சுய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியம், உங்களுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நிலையத்தில் நேரம் சரியாக 11:40 ஆகப்போகுது. உங்களுடைய மொபைல் ஃபோனும் எடுங்க. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 MHz நீங்களும் கால் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசலாம். இந்த கேள்விக்கான பதிலையும் உங்ககிட்ட இருந்தும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு பாடலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். இணைஞ்சிருங்க. ரேடியோ கோத்தகிரி 90.4 MHz நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக நிலையத்தில் 11:45 ஆயிடுச்சு. வணக்கம் கோத்தகிரி நேர நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இப்போது கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 MHz வணக்கம் கோத்தகிரி நேர நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் சிறப்பான தலைப்பில், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான தலைப்பில் வணக்கம் கோத்தகிரி நேர நிகழ்ச்சி பயணிக்கும். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் தான் வணக்கம் கோத்தகிரி நேர நிகழ்ச்சி பயணிக்க இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் எவ்வளவு முக்கியம், ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? பலருக்கு முன்னாடியும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுடைய நேயர்களும் கால் பண்ணி சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சுய முன்னேற்றம் இல்லை அப்படின்னா விவசாயியாக இருந்து நான் வந்து என்னுடைய குழந்தைகளை இன்றைக்கி அந்த 2 குழந்தைகளும் இன்றைக்கி இன்ஜினியரிங் முடித்து அவங்க வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கடந்து போகிறோம் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போகிறோம், நிறையா நம்ம பார்க்குறோம், நிறையா நம்ம வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணும்போதும் கூட நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய சுய முன்னேற்றத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த தினம் எப்படி போயிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு? ஓகே மேம், நீங்களும் தலைப்பு கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சுய முன்னேற்றம், நம்மளுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தருக்குமே சுய முன்னேற்றம் வேணும். முன்னேற்றம் சொல்றதை விட சில தேவை, நமக்கு தேவை இருக்கு, அதுக்கு நம்மளுக்கு தேவை, அது தேவைக்கு நம்மளுடைய தேவைக்கு இந்த முன்னேற்றம் தேவை. அதாவதுங்க 5 வயசுல அண்ணன் தம்பி அக்கா தள்ளிக்கு தாத்தா கறி போட்டு மிட்டாய் கொடுப்பாங்க. 10 வயசு ஆனா பங்காளி ஆயிடுவாங்கன்னு பெரியவங்களும் சொல்லுவாங்க. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆனா பங்காளிம்பாங்க. பங்காளி வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணன் தங்கச்சியே நம்மளுக்கு பங்காளி ஆகும் போது வெளியில் இருக்கிறவங்க இருந்து ஆளி ஆவாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை,
இருக்க இடம் இது வேணும். இதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு பணம் 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 பிணமாயிட்டோம்னா கூட அந்த பிணத்தை அடக்கம் பண்றதுக்கு பணம் தேவைப்படும். பணத்து மூலியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னேற்றம் ஏற்படுது, முன்னேற்ற முடியும். பணம் இல்லாம முன்னேறவே முடியாது யாராலையும். அன்று காந்தி காசு இல்லாமல் வாழ்ந்தார், இன்று நாம் காசு இல்லாமல் வாழவும் முடியாது, மீளவும் முடியாது. அதனால பணம் வேணும். முன்னேற்றங்கிறதே பணத்தினாலதான் வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவைக்கு அதுக்காக 100 ஏக்கரா வாங்கணும், 200 ஏக்கரா நம்ம வயசாயிட்டோம்னா நம்மளுக்கு யாரும் சோறு போட போறது இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற பேரன் பாட்டி அந்த நேரத்தை என் பேர்ல எழுதி கொடுங்க, லோன் போட்டு வீடு வாங்கன்னு புரிஞ்சுக்குவான். அமெரிக்காவில் இருப்பான், அவங்க பணத்துக்கு பஞ்சம் பிடிச்சி நம்ம சொத்தை தான் புடுங்குவான், பாட்டி சொத்தை தான் புடுங்குவான். அது விதிவிலக்கு யாருமே கிடையாதுங்க. கோடியில் ஒருத்தங்கன்னா வேண்டாம் பாவம் அடுத்தவங்க கஷ்டமோ அவங்க வாழ்ற வரைக்கும் வாழ்க்கை கரெக்டா எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி யாருமே மனிதர்கள் இல்லை இருப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவைக்கு நம்ம வச்சுக்கணும். அது தேவைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றது அப்படி சம்பாதிச்சாலும் கூட அதை புடுங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப ஒண்ணு இல்ல, ஒரு வயசானவங்க ஏதோ கவர்மெண்ட் பாவம் இறக்குறது கவர்மெண்ட் தான் சார் கஞ்சி விட்டுது கொடுத்தா ஒரு பணம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதை குடியாரமாய புடுங்கிட்டு வாழ்றாங்க. வாழ்க்கைக்கு நாங்கள சமுதாய சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வயசானவங்க யாருமே நிம்மதியாக வாழல. பணக்காரனா இருந்தா சரி, ஏழையா இருந்தா நிம்மதியா. ஏன்னா பணக்காரன் 100 ஏக்கரை வச்சு அந்த 100 ஏக்கரா தேங்காய் புரிஞ்சு பெற்றதாக 10 ரூபா கொடுக்கறது நாதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இதுதான் உண்மை. நம்ம முகமூடி போட்டுட்டு பேசுவோம் பந்தம் வாசம் வேற பேசி. ஏன்னா உள்ள போய் பாருங்க அச்சுக்கலத்தை புட்டு பார்த்தா அக்கறையும் சொத்தேன். அதனால நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்ப வேண்டாம். அது பாருங்க பாசமா இருங்க. நான் நம்பி இந்த சொத்து சோத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பொவ்வாக்கு லாட்டரி தான் அடிக்கணும். அதனால முன்னேறுங்க. எதுக்கு முன்னேறணும்? உங்க தேவைக்காக முன்னேறுங்க. முன்னேறி பேசி வச்சுங்க. செத்த வரைக்கும் யாரை எடுத்துட்டு போட்டோம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் வச்சுருங்க. அது கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற வேலை 10,000 இது எத்தனை கிளவி இருப்பாங்க, இவங்களெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நல்ல மனிதன் தோன்றணும். வயசானவங்களுக்கு எல்லாம் ஒரு பேங்க் மாதிரி ஏற்படுத்தி அவங்க கிட்ட காசு, அவங்க கிட்ட இருக்கிற சொத்து ஏதோ வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பணத்தை கொடுக்குற ஒரு உத்தமன் மகாத்மா பிறந்தானாக்க வையகம் நல்லா இருக்கு. உங்களுடைய பார்வையை அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிமா. நன்றி சார். ஸோ இன்றைக்கி நிறைய அனுபவத்தோட மகா அவங்க தாராபுரத்துலேருந்து நிறைய பயந்துக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் நிறைய நம்மளுடைய சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அவங்க பேசின வார்த்தையிலேருந்தும் அவங்க நிறைய பேரை பார்த்துருக்குறாங்க. சுய களத்துக்கு போனப்போ நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டதாகவும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த அனுபவத்திலேருந்தும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய நம்மளை மாற்றிடுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கூட அடுத்ததாக ஒரு நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்ப்போம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களை அறிமுகப்படுத்திங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நல்ல ஒரு இனிமையான கேள்வியை தொடர்ந்து கொடுத்துருக்கிறார் நம்மளோட ஆர்டி அவர்கள். அவருக்காக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதுடன் குன்னூரிலிருந்து அவருடைய அறிவுபூர்வமான கேள்விக்கு பதிலளித்து வருகிறேன். மணி அருணாச்சலம். ஓகே. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சுய முன்னேற்றம் என்றாலே சுயமாக முன்னேறவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்வின் முன்னேற்றம் முழுமையடையும். சுயமாக முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தான் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவத்தின் பெற்ற அனுபவங்களை பிறருக்கு சொல்ல வேண்டுமானால் தான் முழுமையடைய வேண்டும், சுய முன்னேற்றம் பெற்றிருக்க வேண்டும். கட்சியில் ஒரு பாத்திரத்திலே மிகவும் அறுசுவையான உணவுகள் இலையில் படைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை உண்ணுவதற்கான ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த மனிதனுக்கு எந்த உபயோகமும் கிடையாது. அருமையான ஒரு வார்த்தை. எனவேதான் சுயமாக முன்னேற வேண்டும், தனித்தன்மை பெற வேண்டும், தன்னிறைவை பெற வேண்டும் என்றால் முதலில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது யார், என்ன, எது என்று ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கவுமானால் நமது சோம்பேறித்தனமும் நமது அறிவின்மையும் நம்முடைய முழுமை பெறாத அறிவும் நம்மளை தடக்கலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமானால் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு நிமிடம் எடுத்து நாம் பார்ப்போமானால் நமது உருவம் அதை தெரிவித்துக் நாம் தான் அதற்கு தடக்கலாக இருக்கிறோம். நமக்கு நாமே தான் எதிரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட எதிரியை தவிர்த்தெறிந்து விட்டு இந்த வாழ்க்கையிலே உழைப்பு, கடின உழைப்பு, விவேகமான
முயற்சியில் ஈடுபட்டு தன்னை முழு நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சுய முன்னேற்றம் தானாக நடக்கும், பிறருக்கும் உதவி செய்யும். அருமையான ஒரு பார்வை, மிக்க நன்றி. நன்றி. ஒரு அருமையான ஒரு பார்வையை பயந்துக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் நிறைய விஷயங்களை தாண்டி வரும். அதுக்காக உதாரணம் கூட நம்மளுடைய நேயரை கொடுத்துருந்தாங்க. ஒரு தட்டில் பல வகையான உணவுகள், ஒரு இலை வாழை இலைன்னே வச்சுக்கலாமே, அதில் பல வகையான உணவுகள் வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க. அதை நம்ம அந்த தட்டில் பார்த்தா மட்டும் போதுமா? அதுக்கான ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அது உண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சுய முன்னேற்றம் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப தேவை. ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுய முன்னேற்றத்துக்கான தினமும் செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சுய முன்னேற்றத்துக்கு தினமும் செய்யக்கூடிய சில முக்கியமான செயல்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் நேர்மையான எண்ணங்களோட தொடங்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளையும் பலங்களையும் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. புத்தகங்கள், கட்டுரைகள், இணையதளங்கள் மூலமாக புதிய புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய திறன்களை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடித்தமான துறைகளில் நிபுணர்களை நிறைய பெறுங்க. நாளைக்கான வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடணும். முக்கியமான வேலைகளை முதலில் செய்யணும். நேரத்தை வீணடிக்காம பயனுள்ள விஷயங்களை செய்யணும். அதே மாதிரி மற்றவர்களிடத்த மரியாதையோடையும் கனிவோடையும் பேசுங்க. மற்றவர்களிடத்தில் கருத்துக்களையும் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கான கருத்துக்களையும் தெளிவாக உறுதியாகவும் அவங்களையும் கேட்க சொல்லுங்க. உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, உதவிகளையும் நல்ல நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் நன்றிகளுக்கும் அதுக்கான நன்றியை நீங்க சொல்லுங்க. மற்றவர்களிடத்தில் நல்ல குணங்களையும் பெறுங்க. செயல்களையும் பாராட்டுகளையும் அதாவது நன்றியுணர்வுமான நம்ம நிறைய கற்றுக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் நம்புங்க. முதல்ல உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. தவறுகள் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கற்றுக்க நம்ம கற்றுக்கணும். தடைகளை தாண்டி முன்னேறணும். சரியான நேரத்தில் தூங்கணும். சரியான நேரத்தில் எழுந்திருக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை நம்ம உண்ணணும். போதுமான தண்ணீர் குடிக்கணும். சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியான செயல்முறை தினமும் செய்ய தான் ஏற்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. விடாமுயற்சியோட செயல்பாடுகளை செய்யுங்க. வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வார்த்தைகளை திருப்பியும் நான் சொல்லிடுறேன். அது அருமையான ஒரு வார்த்தையாகவும் இருந்தது. கேட்டுட்டு இருக்க நேயர்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சுய முன்னேற்றம் அப்படின்னா எத்தனை வயசுலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் சுய முன்னேற்றத்தில் தான் நாம் கற்றுக்குறோம். அந்த கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் முதல்ல தான் நம்மளுடைய குழந்தைகள் தான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? தன்னோட முதல்லையே தன்னுடைய கைகளில் கிடைக்கக்கூடிய எந்த பொருட்களை வச்சும் தன்னுடைய வாயில் போட்டு பார்த்து அதை என்ன அப்படின்னு அறிய தொடங்குது. அடிக்கடி பார்க்கக்கூடிய முகங்களையும் அடிக்கடி பார்க்கக்கூடிய பொருட்களையும் பார்த்து அதுதான் அந்த பொருட்கள் அப்படிங்கிறது அது தெரியவும் ஆரம்பிச்சுக்குது. பார்க்கக்கூடிய முகங்களை பார்த்து அவங்க தான் நம்மளுடைய சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்து தத்தி நடைபோட பழகுது. சின்ன வயசுலேருந்தே வார்த்தைகளை கற்றுக்குது. வாக்கியமாக மாற்றி பேசவும் கற்றுக்குது. துணை சுகாதார உதவியோட பயின்று மிதிவண்டியும் ஓட்ட கற்றுக்குது. பிறகு படிக்கவும் கற்றுக்குது, வாசிக்கவும் கற்றுக்குது, ஓடவும் கற்றுக்குது, விளையாடவும் கற்றுக்குது, விளையாட்டு பொருட்களை பயன்படுத்த கற்றுக்குது. இது எல்லாமே சுய முன்னேற்றம் தான். அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே, குழந்தை பிறந்ததிலிருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் சுய முன்னேற்றம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாமளும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறதுக்கான முயற்சிகளையும் நாம் எடுப்போம். நம்மளுடைய படிக்கக்கூடிய விஷயங்களை அடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களாக எப்படி மாற்றுறது, நமக்கு முன்னேற்றம் அடையணும், சுய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நாமளும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறேன். நிலையத்தில் சரியாக 11:58 ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிடம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்மளுடைய கோத்தகிரியில் முற்றிலுமாக சடவுன், அது
மின்தடை ஏற்பட்டிருக்குது. முழு நாள் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 5:30 ஆயிரம். ஃபுல்லாமே இன்றைக்கி சடவுன். நிறைய கடைகளில் இன்றைக்கி க்ளோஸாக இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. பொருட்களும் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி சார்ந்தே வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஒர்க் ஷாப்ஸாக இருக்கட்டும், நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய வேலை பொருட்கள் உங்களுக்கு கூட இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்களில் நிறைய புத்தகங்களை படிங்க. மின்சாரம் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறனால என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய முழு தினமே வந்து நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் போய் நிறைய புத்தகங்களை எடுத்து படிங்க. நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அந்த புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நிறைய நம்ம பயணங்கள் பண்ணுறோம் இல்லையா. பயணங்கள்லாம் பண்ணும்போது ரொம்பவும் கவனமாக பயணம் பண்ணுங்கள். இன்றைக்கி வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோட்டு ஓரத்தில் தான் இருக்குது அப்படின்னு தைரியமாக நம்ம போவோம். திடீர்னு அவங்களுக்குள்ளேயும் ஒரு முகம் இருக்குது அப்படிங்கிறதா, ஏதோ ஒரு விபத்து நடந்தால் தான் நாம் வந்து அதை கவனிக்கிறோம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரோட்டு ஓரத்தில் காட்டெருமைகள் நிற்கலாம். அது எப்போவுமே நிற்கிறதா அப்படின்னு சொல்லி போகாத, அதோடைய சவுண்டுக்கு அதனுடைய கேரக்டர்ஸ் அதனுடைய இதெல்லாம் மாறலாம். எந்த சமயத்திலையும் கூட மனிதனுடைய தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறானோ அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தனித்தனி சுபாகங்கள் இருக்குது. அதை பார்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் அது போனதுக்கப்புறம் நாம் போகலாம். அதே மாதிரி வனவிலங்குகள் எங்கேயாவது தூரத்தில் இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நாம் உஷார்படுத்தலாம். நாம் போனால் போதும் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி குப்பைகள், நிறைய பிளாஸ்டிக் இன்றைக்குமே நீலகிரியில் நிறைய பிளாஸ்டிக் நம்மளால் பார்க்க முடியுது. பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வீடுகள்லேருந்தே நாம் வந்து தனித்தனியாக பிரித்து நம்மளுடைய கலெக்ஷன்ஸுக்கு வரும்போது அவங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அதுக்கான தனியான ஒரு டஸ்ட்பினை வச்சு மூடி வச்சுருங்க. பக்கத்தில் நமக்கு குரங்குகள்லாம் வரும்போது அதையும் தூக்கி வீசும். ஸோ அதனால் குரங்குகளுக்கெல்லாம் ஆக்சஸ் இல்லாத மாதிரி வைங்க. ஸோ இன்றைக்கான வணக்கம் கோத்துக்கிற நேரலை நிகழ்ச்சியும் முடிய போகுது. ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பயந்துக்குங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து டாடா பை சொல்லி கிளம்புது. நான் உங்கள் ஆர்ஜே ஹரி மாணிக்கம்.